வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கலையரிசி அம்மா வச்சாங்க விறகடுப்பில். வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு விறகடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கிட்டாங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கிட்டாங்க. தக்காளி பழம் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டாங்க. நல்லா வதக்கிட்டு சின்ன சின்ன கத்திரிக்காயாக நடுவில் மட்டும் கீறி தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறாங்க. கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருந்தால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிட்டாங்க. சோம்பு சீரகத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், சேர்த்துட்டு நல்லா அந்த கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிக்கிட்டாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காயை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டாங்க. காரம் உப்பெல்லாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே போய் சாரத்துக்காண்டி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே பெசர்னாப்பில் கொஞ்சம் வதக்கிக்கிட்டாங்க. பாருங்க எப்படி வதக்கிட்டாங்கன்னு. அப்போ தான் அந்த கத்திரிக்காயை நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி குழம்புக்கு தேவையான புளியை தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டாங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கமகமான ஒரே வாசனை நல்லா இருந்துச்சு, குழம்பு வாசனை. அது விறகடுப்பில் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் லாக்டவுன் போட்டதுனால ஊருக்கு போயிருந்ததுனால நாங்கள் சொன்னதுனால விறகடுப்புலேயே வெளியில் சமைச்சாங்க. கேஸில் தான் நம்ம எப்போதும் வீடுகளில் சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதனால நாங்கள் இதில் சமைக்க சொன்னோம். விறகடுப்பில் சமைங்கன்னு. அதனால் விறகடுப்புலேயே சமைச்சாங்க. பக்கத்து வீட்டு கோழி பக்கத்துலேயே அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தது பாருங்கள், நாங்கள் சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு குழம்பு இறக்கி வச்சுக்கலாம். அருமையான முறையில் கலையரிசி அம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்